நிஜமாவே இந்த பயணம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பயணமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பரில் வந்து ஒரு அழகான ஒரு சந்திப்பு. ரோஷன் ஆண்ட்ரூஸ் சார் கூட வந்து சென்னையில் பெசன்ட் நகரில் வீட்டில் வந்து ஒரு சந்திப்பு நடந்துச்சு. அதுலேருந்து டப்புன்னு அவ்வளோ வேகமான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. இருந்தது, சேலஞ்சஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இதுக்கான வணிக ரீதியாக வந்து இந்த மாதிரி பட்ஜெட் வந்து இருக்கா, இது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கேள்விகள் வந்தது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு 7-8 வருஷம் பெண்கள் மையப்படுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்மோ பெரிய ஃபில்மோ வந்தது இல்லையே அப்படிங்கிற கேள்வி வந்துட்டே இருந்தது. மற்ற லாங்குவேஜஸில் வந்துட்டு இருக்கு, ஏன் தமிழில் வரல அப்படின்னு அந்த கேள்வி அப்போ இருந்தாலும் அடுத்த வேலைகள் பார்க்க வேண்டியது. 2D பண்ணிடலாம், 2 பசங்க பேரை வச்சிருக்கிற, தியாதேவ்னு 2Dன்னு வச்சுக்கிற, அப்புறம் அம்மா படமே ஃபர்ஸ்ட் படமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு 2Dலேயே ஆரம்பிச்சாச்சு. 36 வயதினிலே சிவப்பு கம்பளம் விரித்து எங்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்த அத்தனை பேருக்கும் வந்து எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தவே பத்தாது. இப்போ கூட ஞாபகம் இருக்குது, ஜோ ஒரு +2 பொண்ணு மாதிரி டெய்லியும் நைட் உட்காந்து டயலாக்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தது. ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நைட் ஒரு 9:30க்கு வந்து செட்டில் ஆயிரும். 9:30 to 11 ஆயிரும். தனியாக பசங்களெல்லாம் சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு அப்புறம் போயிட்டு ஒரு 1 hour டயலாக்ஸ் படிக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ரோஷன் சார் வந்து ஒரு 4 சீன் எடுத்து முடிச்சிருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 days 46 daysக்குள்ள இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 hour எனக்கு இது சொல்லு, ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள் அங்கங்கே நான் வந்து ப்ரொனன்சியேஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் மொத்தமாக வந்து ஒரு 150% மெமரி வந்து அவ்வளோ பண்ணிட்டு இப்போ கூட கேட்டால் ஒரு பொய்ட்ரி மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லா டயலாக்ஸும் இப்பவும் ஞாபகம் இருக்கு ஜோக்கு. நான் இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 8 years 9 years கேப்புக்கு அப்புறமா ஜோ மறுபடியும் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கும் அதே தான் இருந்திருக்கும். அப்படி ஒரு க்ளோ, அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து எனக்கே இழுத்துச்சு. ப்ரிவியூவில் நாங்கள் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, ஆடியன்ஸ் கூட சேர்ந்து பார்க்கும்போது அது டோட்டலாகவே இன்னும் வேறு மாதிரி இருந்துச்சு. பவர்ஃபுல்லான டயலாக்ஸு, விஜய் சார், இது எல்லாமே வந்து நான் நிறையா பேசி ஆகணும். பட் இது எவ்வளோக்கு எவ்வளோ கேரளாவில் மலையாளிஸ்னால வந்து எவ்வளோ மதிக்கப்பட்டுச்சோ அதே மரியாதை அதே விஷயம் வந்து இங்கேயும் நிகழ்ந்திருக்கு. ஸோ அதுக்கு முதல் மரியாதை, முதல் காரணமாக இருந்த 2 பேரும், ரோஷன் ஆண்ட்ரூஸ் சாரும் சஞ்சய் சாருக்கும் தான் அந்த நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் அஸ் சச் அ வண்டர்ஃபுல் கண்டென்ட். இப்படி ஒரு படம் வராமல் போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அப்படி எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே பேச வச்ச உங்கள் 2 பேருக்கும் தான் நான் முக்கியமான அந்த நன்றியை சொல்லணும். அஃப்கோர்ஸ் இந்த படத்தை பண்ண அத்தனை பேரும், மலையாளத்தில் பண்ண லிஸ்டன் அவர்களுக்கும் மஞ்சு வாரியர் அவர்களுக்கும், அந்த படத்தில் நடித்த அத்தனை க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும், அந்த படத்தை அங்கே முதல்ல ஜெயிக்க வச்ச மலையாளிஸ் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது மூலமாக தான் அப்படியே இந்த பக்கம் பார்க்க முடிஞ்சது. நம்மளும் அதே மாதிரி ஒரு படத்தை கொடுத்து அவ்வளோ பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு விழிப்புணர்ச்சின்னு சொல்லலாம், ஒரு தைரியம் சொல்லலாம், ஒரு சந்தோஷம் சொல்லலாம், ஒரு மரியாதை சொல்லலாம், எல்லாமே வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. இதை நாங்களாம் சொல்லலை, எங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு இருக்கிற மெசேஜஸ், இமெயில்ஸு, அவ்வளோ ஃபீட்பேக்ஸ்னு நான் சொல்லணும். வெறும் நான் நடிச்சிருக்காங்க, குட் ஆக்டிங், குட் ஃபில்ம், இட்ஸ் பி அ ஹிட் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு மெசேஜுமே வந்து ஒரு 15 வரி 20 வரிகளாக இருந்தது. இது வந்து எனக்கு லைஃப் சேஞ்சிங் படமாக இருக்குது. எனக்கு வந்து அப்படியே வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்க தூண்டுற ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு படம் என்டர்டெயின் பண்ணலாம், பட் ஒருத்தங்க லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணுறது, ஒருத்தங்களோட லைஃப்பை ஆல்டர் பண்ணுறது அப்படின்னா வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஸோ 2D இஸ் ரியலி பிளெஸ்ட் டு ஹேவ் சச் அ ஃபில்ம். 36 வயதில் இல்லைன்னா எப்படி அப்படின்னு தெரியவே இல்லை. பட் நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை தாண்டி அவ்வளோ பேரும், நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்து நாங்கள் ப்ரெஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அத்தனை பேரும் ஒருத்தர் இல்லாமல் அத்தனை பத்திரிகைகள், நியூஸ் பேப்பர்ஸ், வெப்சைட்ஸ், யாரெல்லாம் படம் பார்த்தீங்கன்னா உங்களோட மவுத் பப்ளிசிட்டி, உங்களோட வரிகள், நீங்கள் எழுதின ஒரு வரிகளும் வந்து இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்ன ஒரு வரிகளும் வந்து இந்த படத்தை தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு சினிமாவாக மாற்றிருக்கு.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தவே பத்தாது. மனசார நான் அந்த நன்றிகளை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ பெண்கள் வந்து தேட்டருக்கு வந்திருக்காங்க. ஒருத்தங்க ரொம்ப நகைச்சுவையாக சொன்னாங்க, சார் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேட்டர் பூரா மல்லிப்பூ வாசனை வருது சார், இது வரைக்கும் மல்லிப்பூ வாசனை வந்தது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பெண்கள் வந்து தேட்டருக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் 14 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா சினிமா பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன பெண்கள் வந்து ஏராளம். ஒரு அம்மா பார்த்தாங்கன்னா என் பொண்ணு கல்யாணம் ஆக போகுது, என் பொண்ணு கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பையன் பார்த்தானா, நான் எங்கள் அம்மாவை நான் கட்டி பிடிச்சேன், ஒரு 2 நிமிஷம் கட்டி பிடிச்சேங்கம்மா, நான் விடவே இல்லை அப்படின்னு ஒரு பையன் சொல்லியிருக்கான். ஒரு 40 வயசுக்கு மேலே பெண்கள் வந்து இதுதான் என் வாழ்க்கை, நான் இதுக்கப்புறமா நான் இன்னும் வேறு மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து மறுபடியும் புதுப்பிச்சு வாழ்க்கையை மாற்றி செஞ்சுருக்காங்க. இது ஆண்களுக்கும் சேர்ந்து போயிருக்கு. எல்லாருமே வந்து ஒரு லைஃப்ல டிஜெக்டடாக இருக்கிற டைம்ல வந்து ஒரு ஸ்பார்க் இருக்கும், ஒரு 20ல் வந்து ஸ்பார்க் இருக்கும். பட் மிட் லைஃப் ரைஸ்ன்னு சொல்ற மாதிரி ஒரு 35-40 வரும்போது கொஞ்சம் கம்மியாகும். இந்த படம் பெண்களும் மட்டும் அல்லாது ஆண்களும் பார்க்க வேண்டிய படம்னு எழுதுனதுக்காகவே ஆண்கள் நிறைய போய் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் தே ஹவ் பீன் ரியலி என்கரேஜ்ட். ஸோ இது மாதிரி சொல்றதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க கூட உரையாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானே பேச விட இது ஆரம்பிச்சு எனக்கு கூட ஒரு தோழனா நான் எது வந்தாலும் நம்புறதுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 2D ஆரம்பிச்சு இது முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு கூடயே இருந்த என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ராஜசேகருக்கு நான் வந்து மறுபடியும் தேங்க் பண்ணணும். சிபி தேங்க் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட செந்தில் தேங்க் பண்ணணும். ஒருத்தங்க விடாமல் கூட இருந்து அவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. கார்த்தி, மணி, அத்தனை பேரும் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுங்கிறதுனால வந்து அவங்க தான் முன்ன நின்று இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் மொத்தமாக எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி ரோஷன் ஆண்ட்ரஸரோட கைடன்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் விஜய் சார் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் பேக் போன். சந்தோஷ் சார் இப்போ நம்ம கூட இன்னும் வந்து சேரல, பட் சந்தோஷ் சாருக்கும் வந்து என்னோட நன்றி. அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னாங்க, கண்டிப்பாக அவர் படம் பண்ணுவார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க ஒய்ஃப் தான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் பிஃபோர் ஹி கன்ஃபர்ம்ட் அண்ட் கேவ் த டேட்ஸ் அவங்க வந்து எங்களுக்கு கூட இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரஹ்மான் சாரோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஐ திங்க் ஹிஸ் ஃப்ளைட் இஸ் டிலேட், ஹி இஸ் நாட் ஹியர் வித் அஸ். பட் அவரோட கான்ட்ரிபியூஷன் எவ்ரி ஆக்டர், நான் வந்து அந்த நேரத்தை இப்போ எடுத்துக்க விரும்பல, பட் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டர் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் பில்லராக வந்திருக்காங்க, பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஜோ, நான் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது வந்து காசுக்காக கிடையாது, இது கிடையாது, உன் கூட ஐ ஹேவ் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் வந்து நான் உன்னை பிளஸ் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டே வந்து கூட வந்து நின்று நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நான் இப்போ ரொம்ப மரியாதையோட நினச்சி பார்த்துக்கிறேன். அண்ட் இந்த படம் எப்படி மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணுச்சோ அதே மாதிரி என்னையும் ஜோவையும் இங்கே இருக்கிற டீமையும் வந்து இதை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. எங்களுக்கு வந்து வேற ஒரு விழிப்புணர்வு கொடுத்துச்சு. சார் பண்ணிடலாமா சார்? ஆமாம் சார், கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துடும் சார், பெரிய ப்ராஃபிட் வந்துடும் சார், பண்ணிடலாம் சார். மேம், we have been listening. ஒருத்தங்க வந்து சொல்லியிருக்காங்க, they have showed interest, they have said there is an idea ன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஒரு 10 months டைம் ஆகலாம். அது வரும்போது ஐ திங்க் we should be ready to do that. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி. ஏன்னா எவ்வளோ நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பெரிய நன்றி. அண்டு உங்கள் கேள்விக்கு பதில் கண்டிப்பாக பண்ணுவேன். நவ் தட் ஒரு இது சக்ஸஸ் ஆயிடுச்சு, இட் வில் டெஃபினெட்லி மோர் பீப்புள் வில் அப்ரோச். ஸோ அந்த ஒரு பிலீஃப் இருக்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ் இதில். அண்ட் 36 வயதுல மேலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது முடியாது, இது ஒரு ஃப்ரேமில் எனக்கு வச்சுட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல ரோல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். பிடிச்சதான முழு திருப்தி கொடுக்குற ஸ்கிரிப்ட் வரும்போது நிச்சயமாக சார் அதில் இருப்பாங்க. நான் தான் சார் சொன்னேன், நிறைய பேர் வேண்டான்னு சொன்னாங்க சார், வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து இது மாற்றிடலாம், மா அப்படின்னு வைக்கலாம், அம்மான்னு வைக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இது அவங்கள பற்றின வாழ்க்கை, அவங்கள குறிப்பாக சொல்லி அவங்க அந்த டைமில் ஒரு 16 வயதில் இருக்கிற பொண்ணை மட்டும் அழகை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். பட் 36 வயதில் பெண்களுக்கான வாழ்க்கை, அவங்க பண்ணுற விஷயங்கள், அவங்களோட மனசு, அவங்க பார்த்துருக்கிற உலகம் எல்லாமே வந்து டோட்டலாக வேற விஷயம். அது இன்னும் அழகாக இந்த படத்தில் பதிவு செய்யப்படுது அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த டைட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு.
அது சொல்லும் போது நிறைய வாக்குவாதங்கள் வந்தது. கடைசியாக அந்த டைட்டில் ஒருமனதாக ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே. அப்படியா சார்? இப்போ எந்த பக்கம் பண்ணலாம்னு சொல்றீங்க நீங்க? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கே சார். ஏன் சார் இப்படி குட்டையை கலக்குறீங்க? அழகா இருக்கும் போது நீங்க மட்டும் வந்து கலக்குறீங்க சார். சார் இங்க இப்ப இருக்கிற டாப் ஹீரோயினுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்கணும் ட்ரை பண்ணிருக்கேன் சார். இன்னும் கொடுத்துட்டே இருக்கேன் சார். வந்துட்டே இருக்குது, கொடுத்துட்டே இருக்கேன். இன்னும் ஆக்சுவலா சம்பளம் கொடுக்காம படத்தை நடிச்சு கொடுத்தாங்க. ₹1 கூட வாங்காம படத்தை நடிச்சு கொடுத்தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். பட் அந்த மரியாதை கொடுக்க நினைக்கிறேன். இப்ப இருக்கிற டாப் ஹீரோயின் என்ன சம்பளம் வாங்காங்களோ அதை கொடுத்துடணும்னு ஆசைப்படுறேன். ஃப்ராங்கா சொல்லணும்னா ஹஸ்பண்ட்ஸ் தான். நீங்க எல்லாமே இங்கே நிறைய பெண்கள் விட ஆண்கள் தான் நிறைய இருக்காங்க. ஸோ நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்க இவ்வளோ வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வீட்டில் ஒரு பெண் மூலமா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான குழந்தைகள் இருக்காங்க, சாப்பாடு இருக்கு, ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. அது எல்லாமே உங்க ஒய்ஃபோட கான்ட்ரிபியூஷன் தானே. ஸோ அதே மாதிரி அவங்க ட்ரீம்ஸ், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு வீடு காரு இது எல்லாமே முக்கியம் இல்லை. அது ஒரு ஆண்களோட ட்ரீம்ஸ் தான். அது பெருசாக ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது எல்லாமே மென்னோட ட்ரீம்ஸ் தான். அவங்க ட்ரீம்ஸ் என்னென்னா குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன ட்ரீம்ஸ் இருக்குது அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ டெஃபினெட்லி மேரேஜ்க்கு அப்புறம் கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் தான். நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். முழு மொட்டை மாடி எங்களுக்கு சொந்தம் இல்லை. பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கோம் வைக்கிறதுக்கு. சார் அவங்க வந்து பிளஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததில்லை. அதாவது ஜோ வந்து என்னம்மா பண்ணிட்டேன்ட்டு ஒரு 15 வாட்டி கேட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ என்கிட்ட பேசின விட ஜோ கிட்ட பேசின விஷயங்கள் வந்து ஏராளம். தப்பா நினச்சிக்காதரா, உன்னை விட அவள் சூப்பர்லேட்டிவ் ஆக்ட்ரஸ்டா அப்படின்னாங்க. இப்போ சத்தியமாக நானே சொல்லுவேன், நீங்கள் ஏன்ட்டு எனக்கு கேட்டுலாம் சொல்ல வேண்டாம், நானே அதை ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு ஜம்ப் we've seen movies before she was married, பட் அதுக்கப்புறமா இருக்கிற அந்த வளர்ச்சி மெச்சூரிட்டி வந்து ஹேட்ஸ் ஆஃப்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படம் பண்ணதுக்கும் நடித்த விதம் வந்து அப்படி என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வாரமா அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க அப்பா. இதெல்லாமே வாழ்க்கையில் ஒருத்தருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இது கடவுள் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் தட் அதர் கேர்ள்ஸ்க்கு தே வில் நாட் பி ஏபிள் டு டூ வாட் ஐ டிட். இது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இந்த கதை சொன்னாங்க. அவங்க ஒரு 36 இயர் ஓல்ட் பற்றி ஒரு கதை எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல் காட் கிவன். ஸோ என்கரேஜ் பண்ணணும். இந்த படத்துக்கு அப்புறம் ஐ எம் ஹோப்பிங் தட் சம் சேஞ்ச், சம் இண்டஸ்ட்ரியில் சம் சேஞ்ச் வரும். அண்ட் சின்ஸ் இட்ஸ் அ சக்ஸஸ், கண்டிப்பாக இப்போ சேஞ்ச் வரும். அவங்க இப்பதாங்க வந்து இமெயில வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பழி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அவங்க வந்து இன்னும் கேஜெட் ஃப்ரெண்ட்லி இல்ல. ஸோ அந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் விஷயங்கள் வந்து இப்பதான் அவங்க கத்துட்டு இருக்காங்க. நானே வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு என்ன என் மேல தயவு செஞ்சு பழி போட வேண்டாம். அதுக்கு நான் வந்து உண்மையான காரணம் இல்லை. மஞ்சு வாரியர் இது வரைக்கும் இந்த படம் பார்க்கல. ஸோ முந்தானே தான் பேசினேன். அண்ட் அவங்க சென்னை வரும்போது கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க, படம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பேசுவாங்க. இது வரைக்கும் பேசல, அவங்க பார்க்கல, படம் பார்க்கல.